வேலிக்குருவி. ஒரு ஊர்ல ஒரு புதர் இருக்கு. அந்த புதர்ல ஒரு குருவி கூடு. அதுல ஒரு குருவி 3 முட்டை விட்டுருக்கு. அந்த காட்டுல அந்த ஊர்ல அந்த எல்லா பூச்சி பறவை எல்லாமே அதை மேடம் தான் கூப்பிடும். குல்லுங்கிற ஒரு சின்ன யானை அது வந்து மேடம்னு சொல்லவே சொல்லாது. எப்போ பார்த்தாலும் அந்த குருவியை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குமா. இந்த குருவி சொல்லுது, நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, இல்லைன்னா நான் உனக்கு கெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுது. கெட்டி போட்டுருவியா? முடிஞ்சால் கெட்டி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுது. நீ இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணு, நான் உனக்கு கெட்டி போடுதேன் அப்படின்னு சொன்னேன். இதுவும் போயிடுச்சு. அடுத்தால சாயங்காலம் தண்ணி குடிக்க ஆற்றுக்கு போகும்போது அங்கே ஒரு முதல்ல தண்ணியை கலக்கி விட்டுருது. அடுத்தால குருவி சொல்லுது, நான் இந்த மண் தண்ணியை குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தால இந்த மாதிரி நீ திரும்ப பண்ணனா நான் அவனை கட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்த நாள் வந்து யானை வந்து என்ன நீ கெட்டி போடலையான்னு கேட்கும்போது குருவி ஒரு கயிறு எடுத்து குள்ளுவோட காலில் கட்டிடுச்சு. இன்னொரு சைடு போய் முதலையோட கழுத்தில் கட்டி போட்டுருச்சு. அடுத்தால் நல்லா இழுங்கன்னு சொல்லும் போது இந்த சைடில் யானையும் அந்த சைடில் முதலையும் இழுக்க ஆரம்பித்தாங்க. இழுத்தோன்னா கொஞ்ச நேரத்தில் சோறு அடைஞ்சு குல்லு சொல்லுது, நான் உன்னை இனி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்னை அவுத்து விட்டுரு அப்படின்னு சொல்லுது. இந்த முதல்ல சொல்லுது, நான் இனி தண்ணியை அழுக்காக்க மாட்டேன், என்ன அவுத்து விட்டுரு அப்படின்னு சொல்லுது. சரின்ட்டு 2 பேரையும் அவுத்து விட்டுட்டு வீட்டில் என்னோட குஞ்சு பொறிச்சோன்னா அது கூட சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோதான்.